வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த நூலக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான மாத சம்பளம் எடுத்துட்டிங்கன்னா 28,000 பர் மந்த்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 85,000 வரையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி கிடைக்கும். மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. போட்டி ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதனால் இந்த வேலைவாய்ப்புக்கு மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். முதல்ல இந்த வேலைவாய்ப்புக்கான விண்ணப்பத்தை எப்படி நிரப்புறது, அதுக்கப்புறம் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட நேமை பிளாக் லெட்டராக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேரிட் ஆயிடுச்சா இல்லை சிங்கிளான்னு கேட்குறாங்க. அது எதுவோ அதை பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டராக கேட்டிருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, பிஹெச்ஆ, இடபிள்யூஎஸ்ஆ, பிடபிள்யூடியா, எக்ஸ் சர்வீஸ்மேனான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரியில் வருவீங்களோ அதை பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர் கொடுங்க. அதுக்கப்புறம் 20/5/2024 அன்னைக்கு உங்களுக்கு என்ன வயசு, என்ன மாதம், என்ன தேதி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட அட்ரஸ் கேட்டுக்கோங்க. உங்கள் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட வேல்யூட் இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் கான்டாக்ட் நம்பர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக நீங்கள் எங்கேயும் வேலை பார்த்துட்ருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இல்லை கவர்மெண்ட் செக்டரில் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில் இதை கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எதுவும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன வருஷம் என்னன்னு கொடுங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன கல்வி தகுதி அதிகமாக முடிச்சிக்கணும் அதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே வந்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதோட நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க, இல்லைனா விட்டுடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 10th கிளாஸ் பாஸ் ஆகிருப்பீங்க, அதோட மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராக டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் +2 முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில் கொடுங்க. டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில் கொடுங்க. கிராஜுவேஷன் எதுவும் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. இது போக வேறு எதுவும் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிட்டு மென்ஷன் பண்ணிங்க. மென்ஷன் பண்ணிட்டு இங்கே சிக்னேச்சர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே பிளேஸ், டேட் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனை போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் மெக்கானிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் வார்டன் கேர்ள்ஸுக்கு, நர்ஸு, ஜூனியர் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த லைப்ரரி அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் சொல்லி 7 விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. 2 விதமான கேம்பஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வேகன்சி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன கேட்டகரி அப்ளை பண்ண விரும்புங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்க தெரியுமா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை. இங்கே கீழே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வர 20/5/2024 நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.